உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, லக்ன ரீதியாக அந்த பாவகம் எங்கிருந்தால் என்ன பலன்? இப்போ களத்திர ஸ்தானாதிபதி நல்லா உங்களுக்கு இதை தொடர்ந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள்லாம் நம்ம எப்படி லக்கணத்தை வச்சு பலன்களை சொல்கிறோங்கிறதையும் நீங்களாகவே சுய அறிவை மேற்கொண்டு உங்களுடைய பாவங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பேசிக் தெரிஞ்சிங்க போதும். இதெல்லாம் இன்னும் டீப்பாக ஜோதிடர்களுக்கு நடக்கக்கூடிய கிளாஸ் இல்லை. ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள், சரிங்களா? அப்போ வரும்பொழுது இப்போ லக்னம்னா நீங்கள் லக்னம்ங்கிறது நம்மளுடைய சிரசு. நம்மளுக்கு நேர் 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர பாவகம். இப்போ களத்திர பாவாதிபதி களத்திர ஸ்தானாதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன்? களத்திரம் என்பது 7ஆம் பாவகம் என்பது எதை குறிக்கும்? நம்மளுடைய எதிர்பாவம். ஆண் அப்படிங்கிறது பெண், கணவன் மனைவி, மனைவி கணவன், சரிங்களா? அடுத்தது என்ன? உறவினர்கள், உறவுகள், நட்பு வட்டாரங்கள், கூட்டு தொழில், கூட்டாளிகள், கணவன் அல்லது மனைவி வழி தொடர்புகள் என்றால் பிஸ்னஸ் தொடர்பு, ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் எப்படி இருக்கும்? அப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய உறவுகள் அந்த ஏழுக்குடையவன் கெட்டு இருந்ததுனால என்னுடைய மனைவி வழி மைத்துனர் மூலமாக ஒரு விஷயத்துக்காக பேச போன இடத்துல இவர்னால் சிக்கலாகி போச்சு. என்ன காரணம்? அதே மாதிரி மனைவியினுடைய பேரில் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து அது நஷ்டமாயிடுச்சு. அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்த பிறகு எனக்கு எல்லா யோக பாவங்களும் கிடைச்சது. திருமணத்துக்கு அப்புறம் தாங்க எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். இதெல்லாம் எதை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னம், நீங்கள் ஏதாவது ஒரு லக்னம் உங்களுக்கு இருக்கும். இது ராசியெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு லக்னத்தில் நீங்கள் என்ன லக்னம், உதாரணமாக துலாம் லக்னம்னு வைங்களேன். துலாம் லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் இந்த மேஷம், அதனுடைய அதிபதி யார்? செவ்வாய். இந்த பாவகத்தில் என்னென்ன கோள்கள்லாம் இருந்தால் எப்படிப்பட்ட சொந்தம், உறவு, மனைவி, கணவன் இதெல்லாம் அமையுங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். இது 12 இலக்கணமும் முடிஞ்ச பிறகு 7ஆம் பாவகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறது? இப்போ 7ஆம் பாவாதிபதி எங்கே இருக்கிறார்? உதாரணத்துக்கு 7ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். எந்த லக்கணமாக இருந்தாலும் நீங்கள் 7ஆம் பாவகத்தில் செவ்வாயை பாருங்கள். உதாரணமாக இந்த லக்கணத்துக்கு 7 கூடையவன் ஆட்சி பெறுது. அப்போது ஆட்சி பெறும்பொழுது மனைவி சைடு, கணவன் சைடு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கணவன் அல்லது மனைவி ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கு 7இல் செவ்வாய் எப்படிப்பட்ட வரன் அமையும்? இன்றைக்கி காலையில் வந்தாங்களே இந்த பொண்ணு மேச லக்கணம், அந்த பையன் 7இல் செவ்வாய் எப்படிப்பட்ட வரன் அமையும் அப்படின்னா, பிடிவாதம் உள்ள மனைவி அமைவார். பிடிவாதம் இருக்கா இல்லையானா அந்த பொண்ணே ஒத்துக்கிடுச்சு, ஆமாங்க சார் எனக்கு கொஞ்சம் பிடிவாதம் தான். அப்போ நம்ம ஜாதகப்படி நமக்கு எப்படிப்பட்ட உறவுகள்லாம் அமையும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாமல் ஒன்றும் விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி போய்க்கணும். அதானே? வெரி சிம்பிளாக நான் உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், புரியுதா? இந்த பழைய வீடியோலாம் வேணும் புதிய நேயர்களுக்கு நான் உங்களுக்கு எப்படி வழிநடத்திட்டு போகணும்னா, இந்த 9842208655 இந்த நம்பரில் சென்ட் மை பிளேலிஸ்ட், உங்கள் லக்னம், உங்களுடைய ராசி. இன்னொன்று இந்த வாருங்கள் ஜோதிடம் அறியலாம்ங்கிற பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. ஒரு 80 வீடியோஸ் இருக்கும். அது வேணாலும் அனுப்பி விட்றேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்கள். கிரகங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கிரகங்களை தவறாக உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மத்தியில் ரொம்ப எளிமையாக நிரம்ப நூல்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு PhD வரைக்கும் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? இப்போ 7ஆம் இடம்ங்கிறது உறவு, நட்பு, கணவன், மனைவி, பார்ட்னர், ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி, சமுதாயம். அப்போ உங்களுக்கு 7 கூடையவன் 7இல் இருந்தால் எப்படி இருக்கும்? அவங்களால உங்களுக்கு எல்லாம் நன்மையாக இருக்கும், எல்லாமே சித்தி அடையும். அவங்கள நம்பி நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். கூட்டு தொழில் பண்ணலாமா? 7 கூடையவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மனைவி பேரில் பிஸ்னஸ் பண்ணலாமா? 7 கூடையவன் பாருங்கள் 7ஆம் இடத்துல இருக்கு. சரி, இந்த 7 கூடையவன் 8ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல கேள்வி.
இதான் ஒரு சின்ன மாற்றம் என்னெல்லாம் பண்ணும் பாருங்களேன். இது தூக்கி இங்கே போடுங்க. 7 செவ்வாய் 8. இங்கே தான் மனைவியினால கஷ்டம் அல்லது கணவனால் நஷ்டம், கூட்டாளியினால் பிரச்சனை, கூட்டாளியினால் நமக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள், கூட்டு தொழில் நட்டத்தில் முடியும், கணவன் அல்லது மனைவி உறவினர்களால் நமக்கு பிரச்சனை. இதெல்லாம் பாருங்க. முதல்ல 7 இருந்தால் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றோம். இதில் இன்னும் உட்பிரிவாக உள்ளார போனீங்கன்னா இவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். அஸ்வினி, பரணி, அதே மாதிரி கார்த்திகை, அந்த ஸ்டார் லார்ட் அதுக்குண்டான கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் ஜோதிடம் பார்க்கும்பொழுது எங்களுடைய வேலை. நீங்கள் இப்போதைக்கு 7 இருந்ததுன்னா நல்லா இருக்கு கம்யூனிகேஷன்ஸ். 8க்கு போச்சுன்னா கம்யூனிகேஷனால பிரச்சனை. ஒரு ராங் ஃபோன் கால், ஒரு ஃபோன் கால் வந்து ராங்காக போச்சு. ஒருத்தர் ரிஷபராசி கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த பொண்ணால் நஷ்டம். எப்போ? 15-16 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த 7 கூடவும் கெட்டிருந்தா இந்த கம்யூனிகேஷனை கரெக்டாக பண்ணணும், கூட்டு தொழில் அவாய்ட் பண்ணணும். மனைவி அல்லது கணவனுக்கு உண்டான கிரகம் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த உறவு மிகப்பெரிய உறவு. அதனால கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு நண்பன் மேலே நண்பனை பார்ட்னராக சேர்த்து பண்ண சார் நஷ்டம். அப்போ நண்பனால நமக்கு லாஸ். புரியுதுங்களா? அதே 7 கூடையவன் கரெக்டாக இங்கே 9ஆம் இடத்துக்கு போகுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த லக்னம் நீங்கள் எந்த லக்னமாக வேணுனாலும் இருங்க, அந்த லக்னத்திற்கு 7 கூடையவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மேச லக்னம்னா 7 கூடையவன் சுக்கிரன், ரிஷபம்னா 7 கூடையவன் செவ்வாய், மிதனம்னா 7 கூடையவன் குரு. இவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு முறையே 12 லக்னக்காரங்களும் பார்த்துக்குங்க. இப்போ துலாம் லக்னத்தை உதாரணமாக வச்சு 7 கூடையவன் 9ஆம் இடத்தில், இது ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம். அப்போ 7 கூடையவன் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் உங்களுக்கு 7ஆம் பாவாதிபதி 9ல் இருக்கோ, ஒன்று கணவன் அல்லது மனைவி அல்லது உறவினர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், அவங்களால உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும். திருமணம் பண்ண, திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைச்சது சார் சொல்றாங்களே. அப்போ மனைவியினால் அதிர்ஷ்டம், இன்னொன்று மனைவியினுடைய சொத்து, இன்னொன்று மனைவியே சொத்து. இப்படி எடுத்துக்கணும். நான் அதிர்ஷ்டம், அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு நல்ல லக்கு, என் ப்ராஜெக்ட் கிடைச்சது, வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், வாழ்க்கையில் சிறப்பாக இருந்தோம். இதெல்லாம் யார் மூலமாக வருது? கணவன் அல்லது மனைவி மூலமாக வருகிறது. எங்கேயாவது 1-2 மைனஸாக இருந்ததுன்னா அந்த சேர்ந்த கிரகங்கள், பார்த்த கிரகங்கள், அது நின்ற நட்சத்திரம், நடந்த திசைகள் காரணம். இது பேசிக்கலி நீங்கள் நல்லா வந்து 7 கூடையவன் 5ல், 7 கூடையவன் 3ல், 7 கூடையவன் பாருங்க 9ல், 7 கூடையவன் 9ஆம் இடத்துல இருந்ததுன்னா மனைவியினால் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் மேன்மையும். ரைட். அடுத்தது 7 கூடையவன் 10ல், இந்த 7ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ மேரேஜுக்கு அப்புறம் கெரியர், வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். தொழில் வந்துட்டு 7 கூடையவன் 10ல் கூட்டு தொழில் செய்வாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி பேரில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ 7ஆம் பாவாதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருந்தால் ஸ்ட்ராங். இந்த பாவகங்கள் வந்து பாவாதிபதி நல்லா இருக்கும். 7 கூடையவன் 11ல், இது மனைவியினால் கணவனால் லாபத்தை பெறக்கூடியது. நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தேங்க, அது அந்த அளவுக்கு போகலை, மனைவி அதை கையில் எடுத்தாங்க, நல்ல விதமாக இன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன், அவங்க தான் எல்லாத்தையும் ஆக்டிவாக செய்கிறாங்க. புரியுதுங்களா? அவள் கணவன் அல்லது மனைவியினால் லாப மேன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு. அந்த திசையும் நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியும், இதில் சொல்ல முடியாது. 7 கூடையவன் 12ல், கூட்டாளியினால் விரயம், கூட்டுத்தொழில் நஷ்டம், மனைவி பேர்லேயே கணவன் பேரில் ஆரம்பித்து அது லாஸ், கணவனால் எனக்கு நஷ்டம், கணவன் வந்து நிறைய காசு எங்களை வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டார் சார், ஷேர் மார்க்கெட்டு போகிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், இவங்களும் ஜாதகத்தை பார்க்கணும். 7-12க்கு போச்சுனாலே கணவன் அல்லது மனைவினால லாஸ். 7 கூடையவன் லக்னத்தில், இது ஒரு நல்ல அமைப்பு தான். 7 கூடையவன் லக்னத்தில் நான் சொல்றபடி என்னுடைய கணவன் அல்லது மனைவி கேட்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த பாவாதிபதி கெட்டு போகல, நல்லா இருக்கு. ஆக 7 கூடையவன் 2ல்,
சேமிப்பு ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்துக்கு பிறகு. மனைவியின் பெயரில் கணவன் பெயரில் சேவிங்ஸ். 7 குடையவன் 2ஆம் இடத்தில். திருமணத்துக்கு பிறகு சொத்து சேர்க்கை, நகைகள் வாங்கணும், எல்லாமே நடந்தது. கூட்டு தொழில் பண்ணால் அதில் ஓரளவுக்கு வருவாய் வந்துகிட்டு இருக்கு. 7 குடையவன் 3இல். மனைவியே ஒரு தைரியம். சுத்தமாக தைரியம் இல்லாமல் இருந்தேன். என்னுடைய முயற்சிகள் எல்லாமே என் மனைவி வந்ததுக்கப்புறம் நல்ல எஃபோர்ட் போட்டு அவங்க தான் எனக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம். எனக்கு அந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியல. மனைவினால முன்னேற்றம். 7 குடையவன் 4இல். இப்போ இந்த லக்னமாக இருந்தால் 7 குடையவன் உச்சம் பெற்று 4ல் இருக்கு. மனைவியினுடைய விருப்பத்தில் வீடு அமையும். அவங்க எப்படியாவது நின்று ஒரு வீட்டை கட்டி ஆகணும், வீட்டை வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், ஒரு ஊன்றுகோலாக இருப்பாங்க. இவர் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தாலும் கூட மனைவி உங்களுடைய ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணுறதுக்கு, ஸ்டேட்டஸுங்கிறது என்ன? நல்ல வசதியான வாழ்க்கை, வீடு, வாகனம், நல்ல லக்ஸூரியான வீடு, இதானே. 7 குடையவன் 5இல். மனைவியினுடைய உபதேசம். 7 குடையவன். இப்போ எனக்கும் ஒரு பாவகத்துக்கு உண்டான கிரகங்கள் இருக்கும். இப்போ என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன். எனக்கு 7 குடையவன் 5இல். அப்போ 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்துல எனக்கு இருந்ததுனால 5ஆம் இடம்ங்கிறது யோசனை, ஆலோசனை. அப்போ நமக்கு திருமணம் ஆன புதுசில், கல்யாணத்துக்கு அப்புறம் தான், திருமணம் ஆன பிறகு மனைவி வர்றாங்க, இல்லை உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ஜோதிடம் தான் சரியாக வரும், நீங்கள் அதையே பாருங்கள். நமக்கு அந்த எண்ணமே இல்லை, படித்தோம் அவ்வளோதான். ஆனால் அவங்க சொன்னது தான் நீங்கள் ஆனந்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அஸ்ட்ராலஜராக உலகமெங்கிலும் புகழ்பெற வைத்தது. அப்போ யாருனால் புகழ் வந்தது? யாருனால் நல்ல ஒரு அறிவு வந்தது, ஞானம் பிறந்ததுன்னா மனைவி. அப்போ 7 குடையவன் 5இல் யாருக்கெல்லாம் இருக்கோ மனைவியினால் அவங்களுக்கு உபதேசம், அவங்க சொல்கிறபடி கேட்டாங்கனாலே வாழ்க்கையில் மேன்மை அடையலாம். சரிங்களா? 7 குடையவன் 6இல். அப்போ 7க்கு 12. அப்போ இந்த திசை நடக்கும்பொழுது மனைவி கணவனால லாஸ் ஏற்படும். அந்த இவங்கெல்லாம் ஜாதகத்தை மிக தெளிவாக கொண்டு பார்க்கணும். இதுதான் ஒரு பாவாதிபதி எங்கெல்லாம் மாறி இருக்கோ அதனுடைய பலன். மனைவி சத்ருவாவார். கணவன் வழி உறவு, மனைவி வழி உறவு நம்மளுக்கு நிலைக்காம போச்சு. என்ன காரணம்? 7ஆம் பாவாதிபதி 6இல். 7 குடையவன் 6ஆம் இடம் விரோதஸ்தானம். அப்போ அவங்களுக்கு மனைவிக்கு நோயுற்ற தன்மை, அல்லது கணவனுக்கு கூட்டாளி அவங்களுக்கு விரோதமாச்சு. அந்த திசையும் நடந்ததுன்னா இன்னமும் அது அதிகமாகும். இன்னைக்கு இதை பார்த்துருக்கீங்க. அடுத்ததில் இதே 7ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட இடத்துல 7இல் என்ன கிரகம் இருந்தால் நன்மை, என்ன கிரகம் இருந்தால் தீமைங்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.